கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு 25வது நாளாய் நாம் உபவாசித்து ஜெபித்திருக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக சுமார் ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஊழியம் செய்தவர். சோதனம் இவரை குறித்து 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். அல்லேலூயா. இந்த வசனத்திலே நம்ம சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பென்யமீன் தேசத்துல ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒரு ஆசாரியனா நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, நிறைய ஆசாரியர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. வசனத்தில் நிறைய ஊழியர்கள் இருந்திருக்கிறாங்கன்னு தெரிய வருது. நிறைய ஊழியர்கள் இருந்த அந்த ஊழியர்ல இல்கியா என்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் ஆசாரியராக இருந்திருக்கிறார். அந்த இல்கியாவுடைய பையன் தான் யாரு? இந்த எரேமியா. இந்த எரேமியாவுடைய அப்பா யாரா இருந்திருக்கிறாரு? ஆசாரி ஊழியம்னா பாஸ்டர் எடுத்துக்கிறது. இந்த எரேமியாவினுடைய அப்பா பாஸ்டர் இருந்திருக்கிறாரு. அந்த பாஸ்டர் போல நிறைய பாஸ்டர்ங்க அங்க இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நிறைய பாஸ்டர்கள் இருக்கிற அந்த இடத்துல இல்கியா என்கிற பாஸ்டருடைய பையன் யாரு? எரேமியா. அல்லேலூயா. கவனிங்க, கவனிங்க. நிறைய பாஸ்டர் இருந்த அந்த காலகட்டத்தில் அந்த ஊருக்குள்ள, அந்த தேசத்துக்குள்ள இல்கியா என்கிறதான ஒரு தேவ மனுஷன், அந்த தேவ மனுஷனுடைய குமாரன் எரேமியா. அல்லேலூயா. ஒரு பழமொழி உண்டு, வாத்தியார் பையன் யார்? வாத்தியார் பையன் யாரு? சொல்ல மாட்டீங்களா? மக்கு. வாத்தியார் ரொம்ப பிரில்லியன்ட், ஆனா அவன் பையன் மக்கு. போலீஸ்காரன் பையன் யாரு? திருடன். போலீஸ்காரன் பையன் திருடன், வாத்தியார் பையன் மக்கு. இதெல்லாம் நடக்கிற விஷயம். அதே போல பரிசுத்தமா வாழ்கிறவனுடைய பையன், சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க. பரிசுத்தமா ஒருத்தன் வாழ்ந்தானா அவன் பையன் யாரு? பாவி. பாஸ்டருடைய பையன் பாஸ்டா வரமாட்டான் அவன் சீக்கிரம். அல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் யோசிக்கணும். இவ்வளவு பெரிய அந்த ஊருக்குள்ள, அந்த தேசத்துக்குள்ள இல்கியா என்கிற ஒரு தேவ மனுஷனுடைய, இப்போ நடக்கிற மாதிரிலாம் சபை அன்னைக்கு நடக்கல. இப்போ இருக்கிற மாதிரிலாம் பாசுங்க நல்ல ட்ரெஸ் கொடுத்துட்டு நல்ல வசதி வாய்ப்போடு கூடலாம் வாழல அன்னைக்கு இருந்தவங்க எல்லாம். அல்லேலூயா. ஆனா அவங்க வீட்டுல ஒரு பையன், அவன் பேரு எரேமியா. கஷ்டமான குடும்பம். அந்த கஷ்டமான குடும்பத்துல கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்தவர் தான் இந்த எரேமியா. அதை புரிஞ்சுக்கிடணும். சாதாரணமா எரேமியா ரொம்ப வசதி வாய்ப்போடு கூட வந்து ஊழியம் பண்ணிட்டாருலாம் கிடையாது. அவங்க பட்ட பாடுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் அளவே கிடையாது. அல்லேலூயா. கவனிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு எரேமியா, அவருடைய ஊழியத்தை குறித்து சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்வோம். 16வது வசனத்துல ஆண்டவர் சொல்ற சில விஷயங்களை அவர் சொல்றார். இந்த எரேமியா கவனிக்கணும்.
எரேமியா 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஒண்ணு எரேமியா, 2வது புலம்பல்னு ஒரு புக்கு இதுக்கு அடுத்து வருது. அல்லேலூயா. புலம்புறான்டாங்க அப்படின்னு கேள்விப்படுறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இது வரைக்கும் இன்னும் புலம்பிக்கிட்டு தான் இருக்கிற பாசத்தை கை வைத்து எப்போட சேர்ந்து வைத்துங்க, நல்லது. அல்லேலூயா சொல்லுங்க. இது வரைக்கும் புலம்பிக்கிட்டு தான் இருக்கிற, என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் புலம்பிக்கிட்டு தான் இருக்குது. நான் சொல்றேன், புலம்புறது நல்லது. வேற யாரும் தப்பா சொல்லியிருப்பாங்க. ஸ்டீபன் சொல்றேன், நீ புலம்புறது நல்லது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் புலம்புறோம்? ஏன் புலம்புறோம்? யோசிச்சு பாருங்க. ஏன் புலம்புறோம்? சில நேரங்களில் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு சூழல் ஒரு பத்தியா, அப்பதான் என்ன பண்றோம்? புலம்புறோம். இப்போ வீட்டுக்காரனை ஒன்றும் பண்ண முடியாது, அதனால மனைவி என்ன பண்றோம்? புலம்புறோம். பிள்ளைங்கள்லாம் வாலிப பிள்ளைகள் ஆயிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல, என்ன பண்றோம்? புலம்புறோம். மனைவியை ஒன்றும் பண்ண முடியல கணவனால, வேற வழி கிடையாது, கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தை குட்டி பெற்றெடுத்தாச்சு, இனிமேல புலம்புறோம். வேற ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஒன்றும் பண்ண முடியாது. குழந்தையா இருந்தால் அடிச்சு வச்சு திருத்திடலாம். இப்போ இந்த பசங்க மேலே கை வைக்க முடியுமா என்னால? அவன் என்ன அடிச்சுடுவான், அவன் என்ன அடிச்சுடுவாங்க. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியாது. சொல்ல முடியாததுனால என்ன பண்றது? புலம்புறேன். வேற ஒன்றும் பண்ண முடியாது. இதேதான் இந்த எரேமியாவுடைய வாழ்வியல். ஒன்றும் பண்ண முடியும். பைபிள்ல அதிகமா புலம்பி தீர்த்த, அந்த புலம்பலையே ஒரு புத்தகமா வடிவமைத்த ஒரே ஊழியக்காரர் இந்த எரேமியா மட்டும்தான். அல்லேலூயா. புலம்பலையா? புலம்புல எடுத்து போட்டுறோம். என்ன நிறைய சொல்லிக்கிட்டாங்க அது மாதிரி. புலம்புறதை நிறுத்து. அல்லேலூயா. உன் புலம்புல, இந்த புலம்பலை விட பெரிய புத்தகமா எழுதலாம். அவ்வளோ புலம்பல் இருக்கு. கவனிங்க, நிறைய பேர் புலம்பு இருக்கிறாங்க. தாவீது தனக்குத்தானே தைரியம் திடப்படுத்தி கொண்டான்னு பைபிள். அது என்னது? அது என்னதுங்க? புலம்பல். தனக்குத்தானே ஒரு ஆறுதல் படுத்திக்கணும். பத்தியா, கணவனையும் ஒன்றும் பண்ண முடியல, பிள்ளைகளும் ஒன்றும் பண்ணல. இந்த பக்கம் பிள்ளைங்க டார்ச்சர், இந்த பக்கம் கணவன் டார்ச்சர், இந்த பக்கம் மனைவி, இந்த பக்கம் பிள்ளைங்க, இந்த பக்கம் பெற்றோர், இந்த பக்கம் மனைவி, அப்படியே அழுத்துறாங்க. பத்தியா, அந்த இடத்துல வர்ற அந்த புலம்பல் இருக்கு பத்தியா, அது பார்த்தே அளவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல். கர்த்தருடைய காரியங்கள் எவ்வளவு பெருசா இருக்கு. ஆனால் அதை அறியாமல் வாழ்கிற ஜனங்களை பார்க்கிறோமே. அல்லேலூயா. கவனிக்கும். சாதாரணமா ஜெயிக்கலாம், ஆனா தெரியாம வாழ்ற அந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது புலம்பல் வருது. தேவன் எவ்வளவோ அன்பு கூறுகிறார், அதை அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். புலம்பல் வருது. இவ்வளோ கிருபை பாராட்டினார் இவங்களுக்கு ஆண்டவர். எத்தனையோ முறை தேவன் இவர்களுக்கு பாதுகாத்தார், ரட்சித்தார், உதவி செய்தார். ஆனால் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திட்டாங்களே ஊழியக்காரருக்கு ஒரு புலம்பல் வருது. எவ்வளவு அன்பு பாராட்டினார். உன் வயதில், உன்னோடு படித்தவர்களில், உன்னோடு கூட உன் வயது ஒத்தவர்களில் அவர்களை விட கர்த்தர் உன்னை நேர்த்தியாய் சிறப்பாய் வைத்திருக்கிறாரே, நீ ஆண்டவர் விட்டு விலகி போறிய. அதை பார்க்கும்போது ஊழியக்காரனுக்கு எப்படி வருது? புலம்ப வருது. புலம்பலா இருக்கு. அதை பார்க்கிற நல்ல ஜெபிக்கிற தாய் தகப்பன் புலம்புகிறார்கள். நம்ம பார்க்க முடியும். ஆக இந்த எரேமியாவுடைய அர்த்தம் என்ன? யாவே புகழ்கிறார், யாவே மகிமைப்படுகிறார் என்ற கடவுள் மகிமைப்படுகிறார்.
எரேமியா என்ற அந்த வார்த்தைக்கு, அந்த பெயருக்கு அர்த்தம் கர்த்தர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. அவ்வளவு நல்ல குணநலன்களை உடைய எரேமியா. ஆமென். அல்லேலூயா. ஆனா இவர் எனி டைம் அழுதுட்டு இருக்கிறார். கர்த்தர் மகிமைப்படுகிறார், எரேமியா அழுது கொண்டிருக்கிறார். இவர் அழுது கொண்டு இருக்கிறதுனாலதான் கர்த்தர் மகிமைப்படுகிறார். இவனால இந்த பாவத்தை சகிக்க முடியல, கெட்ட விஷயங்களை சகிக்க முடியல. இந்த கெட்ட காரியங்களை பார்த்தா நீங்க தூக்கம் வரல, அழுக வருது. நம்ம பிள்ளை, நம்ம இடத்துல வளர்ந்த பிள்ளை, நம்ம ஞானஸ்நானம் கொடுத்த பிள்ளை ஒண்ணு தவறி போகும்போது ஸ்டீபனா நீங்க தூக்கம் கேள்விப்பட்டா நீங்க தூக்கம் வரல, அழுக வருது, வேதனையா இருக்கு. இதே சுவாபம் தான் இந்த எரேமியாவுக்கு இருக்கு. அது நல்லதுக்கானது, கெட்டதுக்கானது அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. எரேமியாவினுடைய அழுகை, எரேமியாவினுடைய புலம்பல் கெட்டதுக்கு அல்ல, அது நல்லதுக்கானது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிக்கணும். சில நேரங்கள்ல ஒரு தாயோ, ஒரு தகப்பனோ, இல்லை ஒரு பாஸ்டரோ ஏதாவது தவறுகள் நடக்கும்போது, பிள்ளைகள் இடறி போகும்போது ரொம்ப மன அழுத்தத்தினால், வேதனையினால கலங்கி போகிறோம். சில நேரத்தில் செபிக்கும் போது கண்ணீர் வருது, தேம்பி தேம்பி அழ வேண்டியதா இருக்குது. வாயில வார்த்தை வரல, பதிலா என்ன வருது? கண்ணீர் வருது. அல்லேலூயா. ஆமென். அப்படிதான் அந்த ஏழிக்கு முன்னாடி அண்ணால் என்ன பண்ணாங்க? அழுதுது, கொழும்புது. அந்த வார்த்தை வாயிலிருந்து வரல. ஏன்னா அவ்வளோ இருக்கு உள்ள. ரொம்ப இருதய கனத்து போனால் ஜெபிக்க முடியாதுங்க, அழதான் வரும். ஆனால் அந்த அழையே ஜெபங்களாக ஏறெடுக்கப்படுகிறது. இப்போ நம்ம கடைசியில் பார்த்தோம், படித்தோம், பாடினோம். உன் கண்ணீரை எல்லாம் துருத்தியில் வைத்திருக்கிறார், கணக்கில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னால முடியல, புலம்புறேன், என் வீட்டுக்காரர் அப்படி இருக்கிறானே, என் பிள்ளைங்க இப்படி இருக்குது, என் பிள்ளைங்களுக்கு இடரலா இருக்கிறானே. சில நேரத்தில் வீட்டுக்காரன் பிள்ளைங்களுக்கு இடரலா மாறி போறான். அவன் குடிச்சு வெறிச்சு தவறான காரியங்களை செய்யும் போது வாழ்வு பிள்ளைகள் இடறி போறாங்க. இதை பார்க்கிற தாய்க்கு பயங்கர வேதனையாக இருக்கும், அழுகையா இருக்கும். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் 5 பெண் பிள்ளைங்க, 1 2 கிடையாது, 5 பெண் பிள்ளைங்கள வீட்டுக்காரன் சரி கிடையாது. 5 பிள்ளை பெற்றதுனால, பெண் பிள்ளைங்க பெற்றதுனால இன்னும் பாவம் பண்ண ஆரம்பிச்சான். மனைவிய ரொம்ப கொடுமைப்படுத்திட்டான். எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையே அப்படின்னு. அல்லேலூயா. ஆனா நான் சொல்லுவேன், ஆம்பளை பிள்ளைய விட பொம்பளை பிள்ளை நல்லதுன்னு. அல்லேலூயா. ஆமென். ஒரு கலங்க பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறவங்க எல்லாருமே ஐஸ்வர்யம் நல்லவங்க தான். அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சோறு போடுறது. ஆனா ஆம்பளை பையன் பண்ண மாட்டான். கவனிக்கணும். உலகத்துல வச்சு சொல்றேன்னா, அதனால எங்க அண்ணன் பண்ண மாட்டான், என் தம்பி பண்ண மாட்டான், நான் தான் பண்ணான் அப்படிலாம் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சிலரை சொல்றேன், இது ஒரு சிலர் விதிவிலக்கு இருக்கு. ஆனா அந்த 5 பொம்பளைக்குள்ள பிறந்து அதை வளர்த்து எடுத்து எல்லாரையும் கட்டி கொடுத்து அந்த பிள்ளைங்க, அந்த சகோதரன் இருக்கிறான், அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட அந்த சகோதரன் பிள்ளைங்க அவ்வளோ தங்கமாக பார்த்துக்கிட்டு 5 பிள்ளைங்க. அல்லேலூயா. 5 பிள்ளைகளும் அவ்வளோ தங்கமாக பார்த்து. தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார கூட 4 பொம்பளை பிள்ளை திருவான்மையூர், அவர் சேர்த்து அந்த அம்மா சேர்த்து போச்சு. ஆனால் அந்த ஐயாவை அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்டு அந்த 4 பிள்ளை. அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். சில நேரங்களில் நம்முடைய உளைச்சல், மன அழுத்தங்கள் நம்மை புலம்ப வைக்கும். ஆனால் அந்த புலம்பலை தேவன், அந்த துக்கத்தை தேவன் களிப்பாக மாற்றி விடுவார். அல்லேலூயா. ஆக இதைதான் நாம பார்க்க முடியும். ஆக சோதரும் எருசலேம் அழிந்து போகிறதை அவரால் சகித்துக் கொள்ள முடியாமல் புலம்பினதுதான் புலம்பல். எருசலேமே, தேவனுடைய பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது ஜனத்தின் மேல்.
இதை பார்த்த எரேமியாவால் இருக்க முடியவில்லை. அன்றைக்கு நிறைய ஊழியர்கள் இருந்தார்கள், எல்லாரும் இப்படி அழவில்லை, ஒரே மனிதன் தான் அழுதான், அதுதான் எரேமியா. அல்லேலூயா. எல்லாரும் மாதிரி வாழ்ந்துட்டு, எல்லாரும் மாதிரி சாப்பிட்டுட்டு, எல்லாரும் மாதிரி ஊழியம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அது தேவனுடைய திட்டம் அல்ல. அல்லேலூயா. இப்ப நான் பார்க்கிறேன், அழுகிற ஊழியரோடு நிறைய பேர் இருந்திருப்பாங்களா, அழாத ஊழியக்காரனோட நிறைய பேர் இருந்திருப்பாங்களா? இதான் உலகத்தின் இருந்துச்சு. எவன் ஒருவன் இந்த உலகத்தை பார்த்து அலறானோ, இந்த பாவம் செய்த இந்த ஜனங்களை பார்த்து அலறானோ, டாஸ்மார்க்கில் போய் இவ்வளோ ஜனம் இருக்குது, அதை பார்த்த உடனே அழ, விக்கிரகங்களை தேடி ஓடி கல்லையும் மண்ணையும் கும்பிடுற ஜனங்களை பார்த்து அழ, வேசித்தனம் விபச்சாரம் பண்ற ஜனங்களை பார்த்து அழ. இது எல்லாரும் பண்ண மாட்டான். எவன் ஒருவன் தேவனால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறானோ, எவன் ஒருவன் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறானோ, அழைக்கப்பட்டிருக்கிறானோ, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறானோ, அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறானோ, அவனுக்கு தான் அந்த உடைந்த உள்ளம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மற்றவன் டேக் இட் ஈஸி பாலிசின்னு போயிட்டே இருப்போம், தட்டிட்டு போயிட்டே இருப்போம். இது இல்லைன்னா அடுத்து எங்க இந்த பஸ் அங்க நின்றுச்சா, எங்க நின்றுச்சு, இங்க இருந்து சோதனை டெல்லிக்கு போற அந்த ட்ரெயின் எங்க நின்றுச்சு, எந்த இடத்துல நின்றுச்சு, ட்ரெயின் மாறி போயிட்டே இருப்போம். அப்படி அல்ல விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. வண்டி நம்ம சொந்த வண்டி, ஆமென் சொல்லுங்க. அது ரிப்பேர் ஆனாலும் அதை சரிப்படுத்திக்கிட்டு போறவன் தான் சரியானவன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வண்டியை ஓட்டிட்டு வேற வண்டி பிடிச்சி போறவன் வாடகைக்காரன். இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்தாலும் அங்கே இருந்து அந்த ஜனங்களை சரிப்படுத்தி கொண்டு தொடர்ந்து பயணித்தவன் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மோசே. விட்டு விட்டுலாம் போல அவர்களே செத்து போனார்களை ஒழிய மோசே யார் யாரும் ஒருவனை நீ வேண்டாம் விட்டு விட்டு போயிருக்கிறாரா? இல்ல. அதல்ல நம்முடைய ஊழியம். அவர்களே பாவம் செய்து மரித்து போனதுதான் உண்டு. ஊழியக்காரனுடைய வேலை அதல்ல. ஊழியக்காரன் அவர்களுக்காக சிறப்பில் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ இடத்துல பார்க்க முடியும், ஆண்டவரே என் பேரை கிறுக்கி போடுங்க, இந்த ஜனங்களை மன்னிங்க, இந்த ஜனங்களை கொண்டு வாங்க, இந்த ஜனங்கள் சோதரம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனீர் அல்லவா, அவர்களுக்கு என்ன சொன்னி, கானான் தேசத்துக்கு கூட்டு போறோம்னு சொன்னீங்களே, பாதியில் அழித்து விடாதீங்க. எவ்வளவு முரட்டாட்டம் குணமுள்ள ஜனங்கள். இதேதான் இந்த எரேமியாவுக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் எப்படியாகிலும் மீட்க வேண்டுமே அப்படின்னு அவர் அழுது புலம்பினதுதான் இந்த புத்தகத்தை நாம் பார்க்க முடியும். 3:22 பாருங்கள், புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் இது நாள் வரைக்கும் நிற்கிறோம். இந்த வசனம் எனக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன் சர்ச்சில். நாம் இதுவரைக்கும் நிற்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபை, உன் பலத்தில் அல்ல. இன்னைக்கு போயிட்டு நைட்டு சாப்பிட போறோம்னா அது தேவனுடைய கிருபை இருந்தால்தான். அல்லேலூயா. ஏதோ நமக்கு பணம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, சாப்பாடுலாம் குழம்புலாம் செஞ்சு வச்சுட்டு வந்தோம், அதனால போய் சாப்பிடணும்லாம் கிடையாது. தேவன் தயவு பாராட்டினால்தான் அதை கூட சாப்பிட முடியும். சாப்பிட்டது ஜீர்ணிக்கணும்னா கூட கர்த்தருடைய தயவு வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ புதின் என்ற ஒரு எந்த அதிபர், ரஷ்ய அதிபர் எங்க வந்திருக்கிறார்? இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். அவர் சாப்பிட்ற சாப்பாடு முதல் கொண்டு பயங்கரமா சோதிக்கப்பட்டு கொடுக்கப்படுது. அவர் மோஷன் போறாங்கல்ல, அந்த மோஷன் கூட கரெக்டா பாதுகாத்து பெட்டியில் எடுத்துட்டு போறாங்க. தெரியுமா உங்களுக்கு? கஷ்டமா இருக்கா கேட்கறது? ஆச்சரியமா இருக்கா? உண்மை. அவர் பண்ற மோஷன், அவர் போற யூரின் முதல் கொண்டு இந்த தேசத்துல விடல, அதை கூட பேக் பண்ணி கொண்டு போயிடுறாங்க தேசத்துக்கு. ஏன்னா அதை வச்சு என்ன பண்ணிடக்கூடாது, அவரை அழிச்சிடக்கூடாது. எவ்வளவுலாம் பாக்குறீங்க, இப்படி எல்லாம் இருக்கு தேசத்துல. ஆனால்
தேவனுடைய தயவு இருந்தால் தான் உயிர் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சரீரம் இருந்து, கவனிங்க, சரீரம் இருந்து உயிர் இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. அதே போலதான் உயிர் இருந்து சரீரம் இல்லை என்றாலும், சொல்லுங்க, உயிர் இருக்குது, சரீரம் என்ன பண்ணல, சரியில்லை. சரீரம் ரொம்ப பலவீனப்பட்டு போச்சு, அப்படியே உருகி போச்சு சரீரம். ஆனா உயிர் துடிச்சு நிக்குது. எல்லாரும் தான் பேசிக்கிறாங்க, எப்போ போகும்போது தெரியலீங்க. எல்லாம் சொந்தக்காரங்களாம் சொல்லணுமே. சொந்தக்காரன் யாரும் வந்து பார்க்க வந்திருப்பான். அவன் என்ன நினைப்பான், ஒரு 2 நாள் இருந்து பார்ப்போம், போயிடுச்சுன்னா கையோட முடிச்சுட்டு போயிடுவோம், இல்லைன்னா போயிட்டு மறுபடியும் வர வேண்டியது இருக்கும். இது சரீரம் பலவீனம் அடைஞ்சு உயிர் இருந்தா, உயிர் நல்லா இருக்குது, சரீரம் பலவீனம் அடைஞ்சிச்சு. ஆனா சரீரம் நல்லா இருக்குது, உயிரை போயிடுச்சு. ரெண்டுமே சமம்தான். இதெல்லாம் தேவ தயவு, அதுதான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை. மோசனையே கட்டி தூக்கின்னு போனாலும் சரி. அல்லேலூயா. 4ஆம் வசனத்து அதிகாரத்துல சோதனம், இந்த தேசம் எவ்வளவு பாவப்பட்ட தேசம்ன்றதுக்கு நிறைய காரியம். 3:25-26 படிங்க. நமக்கு காத்திருக்கிற, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். நம்பிக்கையோடு காத்து, கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார், ரட்சிப்பார். நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நமக்கு காத்திருக்கிற, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவரா. மற்றவங்களுக்கு எப்படியோ கவனிக்கணும். ஆக ஒழுக்கமா தேடுங்க, அவருக்கு காத்துருங்க. அல்லேலூயா. நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லதுன்னு இருக்கு. யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. உங்க விசுவாசத்தை கெடுக்கவே இருப்பாங்க நிறைய பேர். உங்க ஜெபத்தை கெடுக்க இருப்பாங்க. அல்லேலூயா. உங்க ஜெபத்தை கெடுக்க இருப்பாங்க, உங்க விசுவாசத்தை கெடுக்க இருப்பாங்க. ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. அல்லேலூயா. நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னேன், எரேமியா 1:1 அன்னைக்கு நிறைய ஊழியர்கள் இருந்தாங்க. அதுல ஒரு நல்ல ஊழியக்காரன் இல்கியா. அதுல அந்த இல்கியாவுடைய பையன் அவன் எவ்வளவு ஒழுக்கமா வளர்த்திருந்தா, அவன் கர்த்தருக்கான ஒரு வைராக்கியமான ஒரு மனுஷனா, தேவ மனுஷனா மாறுவாரு. அல்லேலூயா. கவனிக்கணும், இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல. இதெல்லாம் நல்வொழுக்கம் சார்ந்த விஷயங்கள், கர்த்தரை நம்புகிற விஷயங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிற விஷயங்கள். இதெல்லாம் உடனே வந்து அப்படியே எல்லாம் அப்படியே வந்து விழுந்துரும், அப்படியே வந்து தேவன் அப்படிலாம் இல்ல. காத்திரு, வெயிட் பண்ணு. எவ்வளவு காரியங்களை நீ சகிக்கணும், எவ்வளவு காரியங்களை நீ கத்துக்கிடணும், எவ்வளவு காரியங்களை நீ கடந்து வரணும். சாதாரண விஷயம் அல்ல. எடுத்த உடனே தூக்கி உங்ககிட்ட இவ்வளவு கொடுத்துட மாட்டார் கர்த்தர், அப்படிலாம் தர மாட்டார். அல்லேலூயா. உங்ககிட்ட ஒரு தாளத்தை கொடுத்து அது என்ன பண்ண சொல்றார், பெருகம் பண்ண சொல்றார். உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறார், ஒரு தாளத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு பலன் தந்திருக்கிறார். அந்த பலத்துல நீ என்ன செய்யறன்னு அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். உன் கையில கொடுக்கிறார் அந்த பலனை, நீ என்ன செய்யறன்னு பார்க்கிறார். ஏதேன் தோட்டத்தை அவங்க கையில கொடுத்து இதை பண்படுத்து, பாதுகாத்துக்க, என்ன பண்றேன்னு அவர் கவனிக்கிறார். உனக்கு ஒரு சின்ன வேலை கொடுத்திருப்பாரு, ஒரு 1000 ரூபாய், 10,000 ரூபாய், இல்ல ஒரு 20,000 ரூபாய் வேலை கொடுத்திருப்பாரு, ஒரு 30,000 ரூபாய், 50,000 ரூபாய் சம்பளம் கொடுத்திருப்பாரு. அதுல நீ எப்படி இருக்கிறேன்னு பார்க்கிறார். அல்லேலூயா. அதற்கு ஏற்றாறு போல அவர் மறுபடியும் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உள்ளவன் எவனுக்கும் படுக்கப்படும் மறுபடியும் கொடுப்பார். அதுல உண்மையா இருக்கும்போது அதை பெற்றுக்கொள்ள முடியும். உண்மை உள்ள மனுஷன் தான் கொடுக்கிறார். அது தேவன் எல்லாவற்றையும் கவனிக்கிறார், ஊழியக்காரன் எல்லாவற்றையும் கவனிக்கிறார்.
ஸ்தோத்திரம். சில நேரங்களில் தவறுகள் நடக்கும் போது குழம்ப வேண்டியதாக இருக்கிறது, ஆனந்தப்பட வேண்டியதாக இருக்கிறது, அழ வேண்டியதாக இருக்கிறது. என்ன நம்மளால செய்ய முடியாது, நம்மளால செய்ய முடியாத விஷயம். ஒரு பையனை கூப்பிட்டு சட்டையை பிடிச்சி ஏன்டா அந்த பணம் கேட்க முடியாது. அதற்கு மாறாக அழ வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் எத்தனையோ பெண்கள் வந்து அழுகிறீர்கள், எனக்கு தெரியும். கர்த்தர் அதை அறிவார். ஏன், எதற்காக? என் குடும்பம் சீர்கெட்டு கொண்டிருக்கிறது, என் பிள்ளைகள் சீர்கெட்டு போய் விடுவார்களோ, என் கணவனுடைய நிலை இப்படி இருக்கிறது, என் மனைவி சரியில்லையே. இதெல்லாம் நமக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கத்தை ஏற்படுத்தது, குழப்பத்தை ஏற்படுத்தது. இது நீடித்தால் என்ன ஆகும்? இது நாளைக்கு என்ன ஆகும்? நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள் பிள்ளைகளில் ஆமென் நாம் வளர்த்தது மட்டுமல்ல, அவருடைய எதிர்காலங்கள் நல்லா இருக்கணும்னா பெற்றோரும் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. பெற்றோரும் சரியா இருக்கணும். பெற்றோரும் சரியா, அப்பதான் நாளைக்கு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரியா இருக்கும். சகோதரனோ சகோதரியோ, உங்களுடைய வாழ்க்கை வாழ்வியலை நீங்கள் சரியாய் கட்டமைக்கவில்லை என்றால் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள்ல அந்த வாழ்வியல் வந்து குறுக்கணிக்கும். அல்லேலூயா. அதுக்கு பெரிய பிரச்சனை உருவாகும், பெரிய இழப்பை கொண்டு வரும். பிள்ளைகள் உயர்வதற்கு இது தடைகளாக மாறிப்போம். கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆம், கவனிக்க. ஆக நாம் புலம்புகிற இந்த புலம்புகள் எல்லாம் அழிவு வந்து விடுகிறதே. இந்த அழிவிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டுமே, பாதுகாக்கப்பட வேண்டுமே, இந்த பேரழிவு வரக்கூடாதே என்கிறதான ஒரு நிலையில் புலம்பி புலம்பி செல்வம் பண்ணின எத்தனையோ தெய்வ மனிதர்கள் வேதத்தில் உண்டு. அதில் மிகவும் சிறப்பானவர் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. பணம் கிடையாது, பதவி கிடையாது, ஆள்பலன் கிடையாது. அதற்கு மாறாக எதிர்ப்புகள் தான் நிறைய வந்தது, அவமானம் தான் நிறைய வந்தது. ஆனாலும் சத்தியத்தை சத்தியமாய் சொன்ன தேவ மனிதர்களில் இவர் மிகவும் முக்கியமானவர். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தேசம் அவ்வளவு கொடுமையான தேசமாக இருக்கிறது. 4வது அதிகாரம் 1-5 படிப்பீர்கள் என்றால், அன்றைக்கு இருந்த பெண்கள் தன்னுடைய பெற்ற குழந்தையை கூட கவனிக்கவில்லையாம். தெரியுமா? பெற்ற குழந்தையை கூட கவனிக்கவில்லை. அந்த அளவுக்கு கொடூரமானவர்களாக அன்றைக்கு இருந்த பெண்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. கவனிக்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு வேதனை. கவனிக்க வேண்டும். 4வது அத்தியாயத்தில் சோதரம் ஆரம்பத்திலிருந்து நீங்க படிப்பீங்கன்னா, சோதரம் ஐயோ பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிற்றே. ஆக பசும்பொன், பொன், இதெல்லாம் யாரை பற்றி சொல்றாங்க? ஜனங்கள். இந்த ஜனங்கள் எல்லாம் சகல வீதிகளிலும் முனைகளிலும், வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிற்றே. இவ்வளவு பேரழிவுக்குள்ள இந்த ஜனங்கள் இருக்கிறார்களே. ஐயோ, தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. ஒரு பானை சட்டியை கொண்டு போய் முச்சந்தில போட்டு உடைச்சு சுக்குநூறு ஆகிறது போல சீயோன் குமாரர், அதுவும் தங்கத்துக்கு ஒப்பான, ஆமா, அவ்வளவு விலை உயர்ந்த விசுவாசத்தை உடைய பிள்ளைகள் விழுந்து போனார்களே என்கிற ஒரு ஆதங்கத்தை இங்க பதிவிடுறார். எப்படி இருந்த ஒரு தேவ மனுஷன் விழுந்துட்டானே. அல்லேலூயா. சமீபத்தில் கிறிஸ்துவ சமுதாயத்தில் அதிகமா பேசி கொண்ட வார்த்தை, எவ்வளவு அருமையா பாடினார் இந்த சகோதரன், இப்படி விழுந்துட்டானே. இவ்வளவு அருமையான பாட்டுலாம். அல்லேலூயா. இவ்வளவு அருமையான பாட்டு, எவ்வளவு ஜனங்கள் கூடி ஆராதிக்க, இப்படி விழுந்துட்டானே. எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆக கவனிக்கணும். இப்போ எவ்வளவு ஆதங்கப்படுறோம் நம்ம.
ஒரு ஊழியக்காரன் விழுந்துட்டா எவ்வளவு ஆதங்கமா இருக்கு. ஒரு விசுவாசி தப்பு பண்ணிட்டா எவ்வளவு ஆதங்கப்படுறோம். இவ்வளவு நல்லா இருந்தது, இந்த சபைக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணான், எவ்வளோ விசுவாசத்துல நின்னா, நல்ல ஜெப வீரனா இருந்தான், ஆனா இந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டானே, எவ்வளோ ஆதங்கம் வருது. அப்படித்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்த ஜனங்கள், வீதிகளின் முச்சந்திகளில் அங்கும் இங்குமாய் பாவம் செய்கிற ஜனங்களாய் மாறி போனார்கள். அல்லேலூயா. சொல்லுது, திமிங்கலம் கூட என்ன பண்ணுதான், குழந்தைக்கு பால் கொடுக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பால் கொடுக்குது. என் ஜனமாகிய குமாரத்தியோ வனாந்திரத்தில் உள்ள தீக்குருவி போல குரூரமாய் இருக்கிறாள். இன்னைக்கு இது நடந்துட்டு இருக்கு. பிரியமான வனாந்திரத்தில் இருக்கிற தீக்குருவி குழந்தைகளை விட்டுட்டு ஓடி போயிடுமா? கவனிக்காதான். அது மாதிரி பேத்து தூக்கி கடாய்ச்சி போயிட்டே இருக்கிறான். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டம். ஒரு கொத்தனார் வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஒரு பையன், ஒரிசா பையன், தமிழ் பேசுகிறான் தத்தி தத்தி. அவனாண்ட பேச கொடுத்தேன். என்னடா எப்படிடா இப்போ எவ்வளோ நாள் தான் வந்து ஆகுது அப்படின்னு. வேலைலாம் சரியாக தெரியலடா உனக்கு அப்படின்னு சொல்கிறான். நான் இந்த வேலைக்கு வரல, ஒரிசாவிலேருந்து சரவணா ஸ்டோரில் வேலைக்கு வந்தேன். சரவணா ஸ்டோரில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சோதனை அவன் இருந்த பகுதி இந்த தாம்பரம் பகுதி பக்கம். இந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து அங்கே வேலை செஞ்சது. அந்த பொண்ணுக்கு எனக்கு காதல் வந்துச்சு. அந்த பொண்ணு என்னை கூட்டுக்கின்னு அவங்க வீட்டாண்ட ஊருக்கு வந்துட்டான். 2.5 வருஷம் ஆகுது. 2.5 வருஷத்தில் 2 பிள்ளைங்க. 2.5 வருஷத்தில் 2 பிள்ளைங்க. குழந்தை பிறந்து 3 மாதம் ஆயிடுது. 3 மாதம் ஆன உடனே அங்கே இருக்கிற இன்னொருத்தனை கூட்டிட்டு அந்த பொண்ணு வெளியே போயிட்டான். எனக்கு 2 குழந்தைய வச்சுக்கின்னு, சொந்தக்காரில் கூட யாரும் இல்லை, ஊரில் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு இருந்த இடம் 2 குழந்தைய வச்சுக்கின்னு அந்த பையன் பெரியாள் வேலை செய்யணும். அந்த 2 குழந்தைகளை பார்த்துட்டான். இவ்வளவு கொடூரமான ஒரு புத்தி பெண்களுக்கு எப்படி வந்தது யோசித்து பாருங்க. அன்னைக்கு இருந்த தாய்கள் சகித்துக்கிட்டு என் பிள்ளைகளுக்காக வாழ்வேன் வாழ்ந்த எத்தனையோ தாய்கள் உண்டு, தாய்மார்கள் உண்டு, இன்றைக்கும் உண்டு. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கவனிக்கணும். ஆக இவ்வளவு கொடூரமான குரூர புத்தி உடைய இந்த நிலையை பார்க்கும்போது எரேமியாவால சகிக்க முடியல. பிரியமானவர்களே, பால் கொடுக்காம குழந்தை தூக்கி கொண்டு விபச்சாரம், வேசிதனம், இப்படிப்பட்ட களியாட்டுகளில் ஓடி போகிற பெண்கள், குழந்தையை விட்டுவிட்டு சோதரம் ஓடி போகிற ஆண்களும் உண்டு. ஸ்திரீயும் குழந்தை விட்டுட்டு ஓடி போற ஆண்களும். இதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த எரேமியாவால அழதான் முடிஞ்சது. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஜனத்தை எப்படியாகிலும் ரட்சியும். அல்லேலூயா. இந்த ஜனத்தை எப்படியாகிலும் ரட்சியும், 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 ரட்சியும். அவர் போராடி கொண்டு அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை படிச்சு முடிச்சிடலாம். 29வது அதிகாரத்துல 10 to 14 வசனத்தை நீங்க படிப்பீங்கன்னா, உங்கள் அடிமை தனத்திலிருந்து திரும்ப பண்ணுவேன், உங்களை குறித்து நான் எடுத்திருக்கும் முடிவு என்னது? 29வது அதிகாரம் எரேமியா. இருபத்தொன்பதுல 10 என்ன சொல்றாருன்னா, உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை திரும்பி வரப்படும். அல்லேலூயா. அவன் உங்களை குறித்து நான் எடுத்திருக்கிற முடிவு தீமைக்கானதல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே, அது நன்மைக்கானது அப்படின்ற 13ல உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால்
என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் தயவு செய்து திரும்பி வாங்க, பாவம் செஞ்சது போதும், நிறுத்துங்க, என்னை விட்டு தூரமா போனது போதும், வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேதத்துல புதிய ஏற்பாட்டில் இளைய மகன் தகப்பனை விட்டு ஓடி போறான் இல்லையா? எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் போயிட்டு அப்பாவை மறந்து போயிட்டான். அவன் சொல்லுங்க, உண்மையாகவே மறந்துட்டான். அவனுக்கு கஷ்டம் வந்து கடைசி நேரத்தில் தான் அப்பா ஞாபகம் வருது. அல்லேலூயா. ஆனா அப்பாவுக்கு அவன் போனதிலிருந்து பையன் ஞாபகமாக இருந்தது. ஆமென் சொல்லுங்க. எப்போவாலும் ஒரு நாள் என் பையன் வந்துட மாட்டானா அப்படின்னு அவன் எட்டி 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 பார்த்துட்டு இருப்பான் அப்பா. அல்லேலூயா. ஆனா பையன் எல்லாத்தையும் இழந்து கெட்டு அழிஞ்ச பிறகுதான் அவனுக்கு அப்பா ஞாபகம் வருது. அல்லேலூயா. அது வரைக்கும் அப்பா ஞாபகம் அவனுக்கு வரல. ஆக அப்பா அப்பா தான், மற்றதெல்லாம் அம்மா அம்மா தான், மற்றதெல்லாம் சும்மான்ற மாதிரி தான் போகும். அல்லேலூயா. ஆக தயவு கூர்ந்து நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவராகிய தேவனை நாம் பற்றி கொள்ளுவோம். ஒரு நாளும் அவரை அழ வைக்க கூடாது. எனக்கு விஷனமா இருக்கின்றார், மனுஷனை படைச்சது எனக்கு விஷனமா இருக்கிறார், துக்கமா இருக்கிறார். அவரே துக்கப்பட்டிருக்கிறார், அவரே புலம்பி இருக்கிறார் அர்த்தம். நம்மளை குறிச்சு அவர் புலம்பி இருக்கிறார். இவனை ஊழியத்துக்கு அழைச்சது எனக்கு விஷனமா இருக்கு, இவனுக்கு ஜீவனை குடைந்தது எனக்கு விஷனமா இருக்கு. எவ்வளவு கஷ்டமான ஒரு நிலை. இந்த நிலையெல்லாம் நமக்கு வரக்கூடாது. கர்த்தர் நம்மளை குறிச்சு சந்தோஷப்பட. அல்லேலூயா. கவனிங்க, பிள்ளைகளை குறித்து பெற்றோர் சந்தோஷப்படணும். விசுவாசிகளை குறித்து ஊழியக்காரர் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். அப்பதான் அவன் நல்லா இருக்க முடியும். இந்த பிள்ளைய பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன்னா அந்த பிள்ளைக்காக நான் இன்னும் சந்தோஷமா ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாறி இருக்கணும். நம்மளும் அப்படி வாழணும். தேவன் நமக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. ஒரு பையனை குறிச்சு, ஒரு பிள்ளையை குறிச்சு, ஒரு விசுவாசியை குறிச்சு, ஒரு ஊழியக்காரன் தனக்குத்தானே மகிழ்ச்சி ஆகும் போது வருகிற ஆசீர்வாதம் பெரியது. அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க எதில் பார்க்கலாம்னா கவனிக்கணும். ஈசாக்கு யார்கிட்ட? ஏசாக்கிட்ட சொல்றான், என் சந்தோஷப்பட்டு நான் என்ன பண்ண உடனே ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஆமா, அது ஒருவேளை பொருளா அது உலக பிரகாரமானதாக இருந்தாலும் கூட ஆவிக்குரிய நிலையில் இருந்து நாம் ஆசீர்வதிக்கணும். அந்த ஆசீர்வாதம் அப்படியே அவர்கள் மேல் தங்கும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம்.